வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இறால் தொக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த இறால் தொக்கு பண்றதுக்கு ஒரு ஹெவி pan வச்சு அதை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டேபிள்ஸ்பூன், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், இதை மூணையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ அதில் வந்து சீரகம், சோம்பு, மிளகு இது மூணையும் நல்லா வறுத்தாச்சு. இது வறுத்து இறக்க போகிற சமயத்தில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இந்த கசகசா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்ச பொருள்லாம் நல்லா ஆறட்டும். ஆறதுக்குள்ளே இது அரைச்சக்கப்புறமா இதோட சேர்த்து அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பெரிய பூண்டு பல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 கைப்பிடி பூண்டு, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இந்த மாதிரி 2 துண்டு இஞ்சி, அப்புறம் 4 பச்சை மிளகாய், இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நாளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்பைசஸ் வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ட்ரையாக ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸை நல்லா நைஸாக அரைச்ச அதே மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே 2 பவுண்டு இறால், அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோ இறால் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த ஸ்பைசஸும் அப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 4ம் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த விழுது வந்து கிட்டத்தட்ட 2 கப்பு இருக்குது. அதாவது 2 பவுண்டு இறாலுக்கு 2 கப்பு கிட்ட இந்த விழுதே வந்துடும். இதை முதல்ல நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நல்லா ஹீப்பிங் டீஸ்பூன், அதாவது அது தலை தட்டி எடுக்காமல் நல்லா முட்டுன்னு இருக்கிற அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதக்கிறப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த விழுதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வைக்கும் போது இப்போ இந்த விழுதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வைக்கும் போது அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த இறாலில் நல்லா உப்பு சாரும். நார்மலாக இறாலில் வந்து லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் காரம் இன்னும் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம், இல்லை இதே அளவு நீங்கள் காரம் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இறாலில் இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேரினேட் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், இந்த தொக்கு தாளிக்க போகிறோம். இந்த தொக்கு தாளிக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க, 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. இது வறுத்தக்கப்புறமா பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு போட்ட ஸ்பைசஸ்லாம். இதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வருது. அப்போ வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்துட்டோன்னா அந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே செவந்து வந்துருச்சு. இது ரொம்ப கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ அந்த தொக்குக்கு மெயின் ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தான். இந்த தக்காளி எப்படி இருக்கணும்னா, அதோட பச்சை ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வெங்காயம், தக்காளி, இந்த ஆயில், நம்ம போடுற மசாலா எல்லாத்தோடையும் ஒன்றா கலந்து நல்லா ஊறுகாய் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இந்த தக்காளியை நம்ம வதக்கினதுக்கப்புறம் தான் ஊற வச்சிருக்கிற இறாலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா அமுக்கி இந்த மாதிரி அந்த தக்காளியெல்லாம் நல்லா நசுக்கி விட்டு இந்த தக்காளியோட உருவமே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் இந்த தக்காளி எப்படி தனித்தனியாக நிற்காம நல்லா எல்லாத்தோடையும் ஒன்றா சேர்ந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சா, இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற இறாலை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட விட்டுறாமல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த தொக்குக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இறாலை வடச்சட்டியில் சேர்த்ததுல இருந்து 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம குக் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு இறாலை குக் பண்ணோன்னா இறாலோட டெக்ஸ்சர் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறாலை குக் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வேக விட்டு குக் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த மிக்சி ஜாரில் தென் இந்த கிண்ணத்தில் இருந்த மசாலாலாம் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வடிச்சிருக்கேன். அதை வந்து இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி இருக்கும், அதை அதில் சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வேக விட்டுறணும். எந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வெந்துருச்சுன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறாலோட ஷேப் இருக்கு இல்லையா, இது கம்ப்ளீட்டாக ரவுண்டாக ஆயிரும். அப்புறம் இதோட கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து நல்லா ஒயிட் கலராக மாறிடும். ஸோ இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நமக்கு இறால் ரெடி ஆகிடும். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு மீடியம் ஹீட் வச்சுட்டு இந்த இறாலை குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்திருக்கு. இதோட ஷேப்பும் மாறி இருக்கு பாருங்கள். இறாலோட ஷேப்பு கம்ப்ளீட்டாக ரவுண்டாக மாறிடுச்சு, அதோட கலரும் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ இறால் வெந்துருச்சு. இந்த வெந்த இறால் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு இந்த ஒரு மீடியம் சைஸ் இறால் வேகிறதுக்கு. இதை வந்து வெந்த இறால் எல்லாம் தனியாக அந்த குழம்பு இல்லாமல் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த இறாலை இதுக்கு மேலே வேக விட்டோம்னா இறால் ரொம்ப ரப்பரி ஆயிடும். அதனால் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தொக்கு இருக்கு இல்லையா, இதை நல்லா சுண்ட வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இறால் எல்லாம் திருப்பி இதில் சேர்த்து ஒரு பரட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலா மட்டும் தண்ணியாக இருக்கு இல்லையா, இது நல்லா சுருண்டு வேகணும். அந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த இறாலோட தொக்கு மசாலா நல்லா சுருள வத்திட்டு வருது. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுறலாம். நல்லா இன்னுமே நல்லா வத்தி வரணும். கொஞ்சம் கூட அந்த தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா வத்தி சுருண்டு வரட்டும். இப்போ இந்த ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு இப்படி தனியாக இந்த மசாலாவை மட்டும் வேக விடுறோம் இல்லையா, இப்படி பண்ணுறதுக்கு இதுலேயே இறாலையும் போட்டு வேக விடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அப்படி பண்ணிடாதீங்க. இறால் ரொம்ப கெட்டியாயிடும், அதோட ஃப்ளேவரே போயிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்டெப்பை கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் இந்த இது செய்யுங்க. அப்போ தான் அந்த இறால் தொக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளேவரில் வரும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இறால் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த இறால் சேர்த்தக்கப்புறமா நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து இன்னும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த இறால் தொக்குக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். செட்டிநாடு ஸ்டைல் இறால் தொக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.